அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். நம்முடைய முயற்சியோ, நம்முடைய பலனோ, நம்முடைய திட்டமோ, நம்முடைய ஞானமோ அல்ல. கேட்கல? ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் அப்படியே பயங்கரமான ஆட்களா இருப்பாங்க. எப்படி பாருங்க, அவன் என்ன ஐடியா பண்றது. நம்ம கூட ஒரு ஐடியா பண்ணிட்டு ஒரு ஐடியா நான் இப்போ யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா அவ்வளோ யோசிப்பேன். என்ன இது நடக்குமா, நடக்காதா, எப்படி பண்ணலாம், இதுல தோல்வி வந்தா என்ன ஆகும், ஜெயம் வந்தா என்ன ஆகும். பாஸ்டமாவே சில நேரத்தில் திட்டுவாங்க, எங்க இப்படியா யோசிப்பீங்க நீங்க அப்படின்னு. ஆனா அவ்வளோ யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரும். ஆனா சிலருக்கெல்லாம் அந்த யோசனையே கிடையாது. என்னமோ இவங்க ஐடியா பண்ண உடனே அது சரி அப்படின்ற மாதிரி அடுத்த நிமிஷம் அது நடந்துடும். இல்லை 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 இல்லை, நம்முடைய ஐடியாஸ் எப்பவுமே வெற்றியா இருக்காது. அதான் கர்த்தருடைய கரத்திலேயே கொடுக்கும்போது அவர் நம்ம வெற்றியாய் நடத்துகிற கர்த்தர். போதுமான அளவு நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும்னு ஆண்டவர் கிருபை தரட்டும். ஒருவேளை தடுமாறி இருக்கலாம், உங்க ஐடியாஸ் தவறு அப்படின்னா அன்னைக்கு தெரியல, இன்னைக்கு தெரியலாம். பாஸ்டர் உண்மைதான், என்னுடைய ஐடியா தப்பு, அன்னைக்கு எனக்கு தெரியல, அன்னைக்கு எனக்கு ஞானம் இந்த மாதிரி நினைச்சேன், ஆனா இன்னைக்கு தான் என் ஞானம் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியுது, ஆனா என்னுடைய ஐடியாஸ் தப்பா இருக்கு அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை சரியா மாத்துறதுக்கும் ஒருத்தர் இருக்கிறாரு. மீண்டும் கர்த்தருடைய கரத்தில் விழுந்து கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. முயற்சி எடுங்க, நான் நம்புறேன் கர்த்தரை கிருபையாய் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா.